படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைங்க. படம் எண்டெல்லாம் வரும்போது ரொம்ப போர். ரெண்டு பேரும் ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்களா விஜய் சேதுபதிக்கு? இல்லை சூரிக்கு கம்மி தான் ரோலு. பட் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் திருப்தி இல்லை செகண்ட் ஹாஃப்லாம். 3 மணி நேரம் உட்காரைக்கலாங்க படத்தை. அதுதான் முக்கால்வாசி படம் வரும்போது ஏன்னா ஒரு பிளாட்டாக போகிறதுனால வில்லனெல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே முடிச்சிடுறாங்க. கடைசியாக போலீஸ்க்கு இவங்களுக்குள்ளேயே நடக்கிறதுனால ஒரு திருப்தி இல்லை. அரசியல் ரொம்ப பேசுறாங்களா நடிகர் தகவல்? இல்லை ஒரு வசனம் எதே வருது, எதோ விஜய் சொல்கிற மாதிரி தேவையில்லாதது அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றும் பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் ஃபைட்லாம் பைக்கு ரேட்டிங் கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். பட்டை இழப்பதுங்கிறது அப்படிங்களா? பிடிச்சிருக்கா? தரமான படம். மக்கள் எல்லாரும் வந்து பார்க்கலாம். வலியும் வேதையும் வந்தால் எப்படி ஒவ்வொரு மனசுல ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றத வெற்றிமாறன் சார் சூப்பராக எடுத்திருக்கிறாரு, பக்காவாக எடுத்துருக்காரு. இந்த மாதிரிலாம் யாரும் எடுக்கிறது சிரமம். விஜய் சேதுபதி நல்லா பண்ணிட்டாரா? படம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட ஆக்ஷன் அவர் டேரக்டரை கொண்டு மட்டும் நிறுத்துறாரு. அவருடைய ஆக்ஷனு டேரக்டரை கொண்டு மட்டும் நிறுத்துறாரு. சூப்பராக செதுக்கி இருக்கிறாரு படத்தை. அரசியல்லாம் பேசியிருக்காங்களா? அரசியல்லாம் அதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. படம் வந்து அந்த அந்த இடத்துல இருக்கிறது வலி. அந்த வலியை வந்து அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்க, எப்படி காட்டுறாங்கன்றத கதை சூப்பராக இருக்குது. எல்லாரும் படத்தை தேட்டரில் பாருங்க கம்பல்சரி. சூப்பர் ஜி. என்ன இருக்கு? நான் பிடிக்கலண்ணா. ஏன்னா பிடிக்கல? ரொம்ப ஸ்லோவாக போகுது. அப்படிங்களா? ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளாஷ்பேக்கு பேக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ஒன்றுமே இல்லை. சுத்தமாக நல்லா இல்லையா? இல்லை நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருக்கு, சூரிய ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் ரொம்ப ஸ்லோ, லேக் அடிக்குது. ரொம்ப எதிர்பார்த்தாங்க, அந்த அளவுக்கு இல்லை. ஆஹா, எதிர்பார்த்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அது நல்லா இருக்கு. இது நான் அந்த படம் பார்த்ததில்ல, டிவியில் தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் தேட்டரில் பார்த்துருந்தேன், அதை எதிர்பார்த்து தான் இதில் வந்தேன். ஆனால் நல்லா இல்லை. நோ சாட்டிஸ்ஃபை. படம் வேலைக்கு ஆகுது சார். நல்லா இருக்கும். பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சூப்பராக இருக்கு. நல்லாவே இருக்கு. சூப்பராக இருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பராக இருக்கு. சூரிக்கு போர்ஷன்ஸ் பெருசாக இல்லை. ஃபுல்லாக அரசியல் தானா? இல்லை படம் அவங்க என்ன சொல்ல நினைச்சாங்களோ அதை சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கும். தெளிவாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக சொல்லியிருக்காரு. 3 hours லேக் ஏதாவது இருக்கா? இந்த லேக் எல்லாம் சூப்பராக இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கானா? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்படிங்களா? ரெண்டுமே நல்லா இருக்கு. முடிச்சிட்டாங்களா இல்லை தேர்ட் பார்ட் ஏதாவது? அது என்னன்னு தெரியல சரியா. 2 பேருமே நல்லா இறந்துடுறாங்க. நல்லா இருக்கு. நல்ல படம். படம் நல்லா இருக்குண்ணா. உண்மையாக ஒருத்தனா எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு ஒருத்தன் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா படமும் அந்த ஒவ்வொரு சீனுமே வந்து ரசித்து பார்க்க வேண்டிய சீன்னா. யாரும் வந்து கத்திட்டு அந்த மாதிரி யாரும் அலப்பறலாம் பண்ணல. விஜய் சேதுபதி என்ட்ரன்ஸ் ஆகும்போது கூட ஒரு 2-3 பேர் கத்துறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அமைதியாகிட்டாங்க. பயங்கரமாக படம் ஒர்த்து ப்ரோ. சூப்பராக இருக்குது. சூரிய எதுவும் படமாங்க. அரசியல் படம்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. இது வந்து ஒரு ஜாதின்னு சொல்லணும். ஜாதிக்கு அரசியலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி அவங்கள பண்ணுறதுக்காக மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்றதுக்காக அந்த படம் இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜாதியாக அப்படி இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே ஜாதி பார்க்க வேண்டியதாக இருக்கும் ப்ரோ. இதில் வந்து ஜாதி அரசியல் எல்லாமே கலந்துருக்கு. மக்கள் இதுலேருந்து எப்படி வெளியில் வரும்ன்றதுக்காக ஒரு படமாக இருக்குது தெரியுது ப்ரோ. அவங்களோட உரிமை கேட்கணும். அது கேட்காம இருக்கனால அந்த உரிமை அதுக்கு தெரியாதில்ல. உரிமை கேட்கணுன்றதுக்காக எனக்கு தெரியுது ப்ரோ. நல்ல படம் ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாருமே தாராளமாக வந்து பார்க்கலாம். படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எதனால? அது எனக்கு தெரிஞ்ச வயலன்ஸ் அதிகமாக இருக்கா? வயலன்ஸ் ஒரு அதை தான் ப்ரோ. அந்த எங்கே தேவை வயலன்ஸ் தேவையோ அங்கே இருக்குது. எல்லா இடத்துலையும் வயலன்ஸ்லாம் போடல ப்ரோ. எங்கெங்கே தேவைப்படும் நம்ம எங்கெங்கே குரல் கொடுக்கணுன்றதுக்காக அந்த படம் எடுத்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லா இடத்துலையும் குரல் எல்லா இடத்துலையும் வந்து வெட்டுன்னு குத்துணுன்றதுக்காக இல்லை, எங்கெங்கே நம்ம பேசணுன்றதுக்காக இருக்குது ப்ரோ. ஒர்த்து ப்ரோ படம். எப்படின்னா இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. எல்லாரும் பார்க்கலாமா? சூப்பராக இருக்கு. ஃபேமிலி நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. பார்க்கலாம். மூவி எப்படி சார் இருக்கு? நல்லா தான் இருக்கு. பிடிச்சிருக்குங்களா? ஃபுல்லாக அரசியல் பற்றி தான். ஆமாம், அரசியல் பற்றி தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்குமா? நல்லா இருக்குது. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. ஃபேமிலி குடும்பம்லாம் பார்க்கலாமா? ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? விஜய் சேதுபதி எப்படி பண்ணியிருக்காரு? ஆக்டிங் சூப்பராக பிடிச்சிருக்கா? விஜய் சேதுபதி செம்மையாக நடிச்சிருக்காரு. ஃபுல்லாக அரசியல் தானே அப்புறம்? இல்லை அரசியல் இல்லை. அதாவது மக்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறாரு. சுமாராக இருக்கு. பிடிக்கலீங்களா? நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஈக்குவலுக்கு இருக்குமா? இருக்கு. நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி எப்படி பண்ணியிருக்காரு? அவர் தான் எப்பயுமே சூப்பராக பண்ணுறவர். அப்படிங்களா? நல்லா இருக்கு. அரசியல் படமா இல்லை? அரசியல் படம்லாம் இல்லை, நார்மல் தான்.